நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது ஏபி கார்டனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலையே பூந்தொட்டி சிமெண்ட் தொட்டி செய்கிறது எப்படின்னு சொல்லித்தர போகிறோம். பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த இதில் என்னெல்லாம் கலவை சேர்ந்துருக்கு அப்படின்னா, 1 கப்பு சிமெண்ட்டு, 3 கப்பு மணல். அப்படிங்கிறதுல நான் வந்து இப்போ 2 கப்பு சிமெண்ட்டு, 6 கப்பு மணல் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அந்த கலவை பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த கலவையை நல்லபடி கலந்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா. இந்த டப்பாவில் வந்து உள்ளே பாருங்கள், நல்ல தேவையான அளவு எண்ணெய் தடவி இருக்கேன். சுற்றிலும் நல்ல எண்ணெய் தடவி இதை வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த டப்பாக்கு உள்ள அரை அடி கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு 3/4 இன்ச்சு இடம் இருக்கிற மாதிரி இது ஒரு சின்ன க்ரோ பேக் நிறைய மண் நிறச்சி அதில் நம்ம வச்சுட்டு சுற்றிலும் இந்த கரைச்சி வச்ச சிமெண்ட்டை வந்து எடுத்து போட போகிறோம். அப்போ சிமெண்ட் தொட்டி ரெடி ஆயிரும். அதுக்கு முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சிமெண்ட்டு, அதை ஃபஸ்ட்டு அடிப்பாகத்தில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறோம். போட்டாச்சு. இப்போது நமக்கு ஹோல் வேணும் இல்லையா செடி வைக்கிறதுக்கான, அந்த ஹோலுக்கு நம்ம ஒரு 3 குச்சி அதில் வச்சு நம்ம இப்போது தொட்டி செய்ய ரெடி பண்ண போகிறோம். உங்கள் இஷ்டம்தான், ஒரு குச்சி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், 3 குச்சி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 3 குச்சி வைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதுவும் ஒரு மெத்தடு தான். இப்போ பாருங்கள், இது இன்னொரு மெத்தடு. அந்த கவரை ஃபஸ்ட்டு நம்ம சிமெண்ட்டு போட்டு தேவையான ஹோலுக்கு குச்சி வச்சோம், அது ஒரு மெத்தடு. இப்போ வந்து இந்த பக்கெட்டுக்குள்ளே ஒரு கவர் வச்சுருக்கோம். இந்த கவரை வந்து நம்ம இப்படி கரெக்டாக வச்சிட்டோம்னா நாளைக்கு நம்ம எடுக்கிறப்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? இப்போ இந்த கவருக்குள்ளே கலந்து வச்ச சிமெண்ட்டை நம்ம போடுறோம். நமக்கு அடிபாகம் வந்து எவ்வளவு திக்னஸ் வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். நம்ம அளந்து பார்த்துக்கலாம். அவ்வளோ இந்த குச்சி இருக்குது இல்லையா, இந்த குச்சி அகலத்துக்கு நான் இப்போ ஹோலுக்காக 3 குச்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கவரை தூக்கி அப்படியே வச்சுட்டேன். இப்போ இந்த கலவையை சுற்றிலும் எடுத்து ஊற்றி விட்டுற வேண்டியதான். தொட்டி செஞ்சு 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எப்படி காஞ்சிருக்கு, எப்படி தொட்டி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நேற்றே எடுத்துருக்க வேண்டிய தொட்டி தான். ஏன்னா நேற்றுங்க மழையும் பெஞ்சிட்டு இருந்தது, ஈரமாக இருந்தது. அதனால தான் நாங்கள் எடுக்கலை. இன்றைக்கி எடுத்து பார்க்குறோம். இன்றைக்கி எடுப்போம்.
எடுத்துகிட்டு நமக்கு தொட்டி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப பொறுமையாக எடுக்கணும். தொட்டி எடுத்துகிட்டு அப்படியேவும் யூஸ் பண்ணக்கூடாது. 2-3 நாளைக்கு நம்ம அதை க்யூரிங் பண்ணணும். தண்ணி ஊற்றி வச்சு ஒரு 2 நாள் அந்த தொட்டியை தண்ணியிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். நாங்கள் காஞ்ச மண்ணு தான் போட்டு வச்சுருந்தோம். மழை பெஞ்சதுனால ஈரமாயிருச்சு. பொறுமையாக பார்த்து எடுக்கணும். வரலன்னா நல்லா கொஞ்சம் அமுக்கி எடுக்கணும். கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிட்டு எடுத்து பார்க்கலாம். ரொம்ப அழுத்தம் பொறுமையாக எடுக்கணும் அந்த கவரை. தொட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த தொட்டியை பாருங்கள். நாங்கள் வெளியே கவர் போட்டிருந்தோம், அதனால தான் இப்படி அந்த டிசைன் மாதிரி தெரியுது. ஆனால் தொட்டி நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தொட்டி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நல்ல வெயிட்டு, தூக்கலாம் முடியல. ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.